அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் யோசனை அரசியலமைப்பிற்கு இணங்க இருப்பதாக சட்டமா அதிபர் சான்றிதழ். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. மகர சிறைச்சாலையைச் சேர்ந்த 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றம். சிறைச்சாலை நிர்வாகத்தையே முறையாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கத்தால் நாட்டை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. கல்வி என்பது சலுகை அல்ல, ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. தொடர்வன முதன்மைச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் யோசனை அரசியலமைப்புக்கு இணங்க இருப்பதாக சட்டமா அதிபர் சான்றிதழ் வழங்கியுள்ளார். நீதித்துறையில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் யோசனை அரசியல் அமைப்புக்கு இணங்க இருப்பதாக சட்டமா அதிபர் பரித ரணசிங்க சான்றிதழ் வழங்கியுள்ளார். அந்த சான்றிதழ் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சட்ட வரைவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் யோசனைக்கு கடந்த ஜூலை 27 அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. இதன்படி உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட உள்ளது. அதேவேளை ஏனைய நீதிமன்றங்களில் பணியாற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதையும் 2 ஆண்டுகளால் அதிகரிப்பதற்காக நீதித்துறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கும் அமைச்சரவை ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மை சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த 1 இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 3 பேர் கொண்ட குழு ஒன்று இன்று மகர சிறைச்சாலைக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற விதம், அதற்கான காரணங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து இந்த குழு ஆராயவுள்ளது. இதேவேளை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பின் இலங்கை பிரதிநிதிகளும் மகர சிறைச்சாலைகளுக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டு சம்பவத்திற்கு பின்னரான சூழ்நிலைகள் குறித்து மதிப்பீடு செய்துள்ளனர். அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சுபாஷ்ண சுபவிக்ரம இந்த சம்பவம் திட்டமிடப்பட்ட நடவடிக்கையாக இருக்குமா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையின் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அங்குள்ள வசதிகள் முற்றாக அழிவடைந்துள்ளதால் கைதிகள் தாங்கள் வைப்பதற்கு பொருத்தமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் கைதிகளின் கோரிக்கைகள் அல்லது செயற்பாடுகளின் விளைவாக இடம்பெற்றதா அல்லது வேறு தரப்பினரின் திட்டமிட்ட நடவடிக்கையா என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இவ்வளவு பாரிய அளவிலான சேதத்தை சில நபர்களால் மாத்திரம் ஏற்படுத்த முடியாது எனவும் இதன் பின்னணியில் திட்டமிடப்பட்ட செயற்பாடு இருக்கலாம் என தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகள் சம்பவத்திற்கான காரணங்கள் மற்றும் அதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மகர சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட பதற்ற நிலை இன்று காலை சுமார் 6 மணியளவில் பாதுகாப்பு படையினரால் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டது. இந்த அமைதியின்மையின் சிறைச்சாலை சொத்துக்கள் பல சேதமடைந்துள்ளதுடன் ஒரு கைதி உயிரிழந்ததோடு மேலும் 6 பேர் காயமடைந்துள்ளனர். மகர சிறை கலவரத்தை அடுத்து ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சூழவுள்ள 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மகர சிறைச்சாலையிலிருந்து 20 கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக பூசா சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று ஏற்பட்ட பதற்ற நிலையின் போது சில கைதிகள் சிறையிலிருந்து தப்பி செல்ல முயற்சித்ததாகவும் பாதுகாப்பு படையினர் பல கட்டங்களில் அந்த முயற்சிகளை முறியடித்திருந்தனர். இதன்போது கைதிகளால் சிறைச்சாலையின் சமையலறை, புனர்வாழ்வு கட்டிடம், அலுவலகம், தலைமை சிறை கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலை, வைத்தியசாலை உள்ளிட்ட பல கட்டிடங்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் விரிவான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். சம்பவத்துக்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலை நிர்வாகத்தையே முறையாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கமே தற்போது உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையை நிர்வாகத்தை முறையாக முன்னெடுக்க முடியாத அரசாங்கத்தால் நாட்டை எவ்வாறு நிர்வகிக்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு மாளிகாந்த பொரளி பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர், நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றுடன் நாட்டை முன்னெடுப்பதாக உறுதியளித்த அரசாங்கம் ஆட்சி நிர்வாகத்தின் முக்கிய துறைகளில் தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு கடன் செலுத்துதல் தொடர்பான அண்மைய இணைய தாக்குதல் சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அரச நிதியை பாதுகாப்பதில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கடன் செலுத்துதல் நடவடிக்கைகளையும் சிறைச்சாலை நிர்வாகத்தையும் முறையாக கையாள முடியாத அரசாங்கத்தால் நாட்டின் ஏனைய பிரச்சினைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் எனவும் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை அமைச்சர் மீதான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த சில நாட்களிலேயே மகர சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போது குறித்த அமைச்சரை பாதுகாத்த அரசாங்கம் தற்போது அதே சிறைச்சாலை விவகாரத்தில் மீண்டும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். சிறைச்சாலையை நிர்வகிக்க முடியாத அரசாங்கத்தால் நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்த அவர், அரசாங்கம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக நாட்டை தவறான திசையில் கொண்டு செல்கின்றதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் நாட்டின் 30 முதல் 40% மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நகர்ப்புறம், கிராமப்புறம் மற்றும் தோட்ட பகுதிகளில் வாழும் பெருமளவிலான மக்கள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
ஒரு சிறைச்சாலையை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை விவகாரம் தொடர்பாக கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு சிறைச்சாலையை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலை விவகாரம் தொடர்பாக கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய நிலையில் இந்த அரசாங்கத்தால் நாட்டை விடுங்கள், ஒரு சிறைச்சாலையை கூட முறையாக நிர்வகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது சிறையில் உள்ள கைதிகளின் பாதுகாப்பும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கே சொந்தமானது என்று கூறியதை நாம் நினைவுகூர்கிறோம். இப்போது நாங்கள் கேட்கிறோம், இந்த சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்கிறதா? இல்லையெனில் நாட்டின் பொறுப்பை வேறு யாரிடமாவது ஒப்படைக்கப் போகிறதா? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வரலாற்றிலேயே முதன்முறையாக 13 சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 20க்கும் அதிகமான கைதிகளும் உயிரிழந்துள்ளனர். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தபோதும் குறைந்தபட்சம் மகர மற்றும் பிற சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. நேற்று மகர சிறைச்சாலையிலும் இதேபோன்ற 2 முறை கலவரம் ஏற்பட்டது. அதில் ஒரு கைதி உயிரிழந்தார். மேலும் பலர் காயமடைந்தனர். இதன் மூலம் ஒரு சிறைச்சாலையை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. எனவே இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதேபோல் ஜனாதிபதியும் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஜனாதிபதி கூறியவற்றுக்கும் இன்று அவர் செயற்படுகின்ற விதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்று சிறைச்சாலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. ஏன் இவ்வாறு? போதைப்பொருள் பிரச்சனையால். போதைப்பொருளை கட்டுப்படுத்திவிட்டோம் என்று அரசாங்கம் கூறுகிறது. உண்மையில் அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் இவ்வளவு பேர் போதைப்பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் போதைப்பொருள் இன்னும் நாட்டில் பரவி வருகிறது. போலீசார் கைது செய்து சிறைக்கு அனுப்புகின்றனர். 18,800 பேருக்கே இடமுள்ள சிறைச்சாலைகளில் தற்போது 43,000த்திற்கும் அதிகமானோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனால் கடும் நெரிசலும் அநீதியும் உருவாகியுள்ளது. இருந்தும் அரசாங்கம் இதற்கான எந்த சரியான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இனி கால அவகாசம் தேவை என்று கூற முடியாது. ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஜனாதிபதி இன்று வெறும் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாட்டின் நிலைமை சீர்குலைந்து வருகிறது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருகிறது. இந்நிலையில் இந்த நாடு வளர்ந்து வரும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது என்று எவ்வாறு கூற முடியும்? ஒரு நாடு வளர வேண்டுமெனில் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும். இந்த அரசு ஒரு புதிய தொழிற்சாலையாவது தொடங்கியுள்ளதா? ஒரு புதிய நீர்த்தேக்கமாவது அமைத்துள்ளதா? முந்தைய அரசுகள் உருவாக்கிய அபிவிருத்தி திட்டங்களிலிருந்தும் தொழிற்சாலைகளிலிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூலிப்பதை தவிர வேறு எதையும் இந்த அரசு செய்யவில்லை. வரி உயர்த்துவதே அபிவிருத்தியா என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கிறோம். இன்று நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. சிறைச்சாலைகளிலும் குழப்பம், நாட்டிலும் குழப்பம். பல இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. பாதுகாப்பு அமைச்சரிடமும் நாங்கள் கூறுவது வெளிப்புற தோற்றங்களை காட்டுவதற்கு பதிலாக உண்மையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த விடயத்தை கட்டுப்படுத்தும் திறன் அமைச்சருக்கு இல்லை என்பது தெளிவாகிறது. அவரது நிர்வாகம் மிகவும் தோல்வியடைந்துள்ளது. அரசாங்கம் அனைத்தையும் மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்தே செய்கிறோம் என்று கூறுகிறது. ஆனால் உண்மையில் மக்கள் ஆணைக்கு மதிப்பளிக்கப்படவில்லை. மக்கள் எதிர்பார்த்தவற்றை இந்த அரசு நிறைவேற்றவில்லை. நாங்கள் கூறுவது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியினரையோ அல்லது அப்பாவி மக்களையோ பழிவாங்கும் நோக்கில் தண்டிக்க வேண்டாம். வயது வரம்பு தொடர்பான விவகாரத்தையும் அரசு இன்னும் திரும்பப் பெறவில்லை. ஏனெனில் அதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நீதித்துறையினரும் எதிர்க்கின்றனர். முழு எதிர்க்கட்சியும் எதிர்க்கிறது. அரசாங்கத்துக்குள் உள்ள சில உறுப்பினர்கள் கூட அதற்கு எதிராக இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. ආර්ථිකය හිංවිනාශයනම අපිට මේගොල්ලෝ කියනවාද මේ රට තියුණු වෙන රටවල් සංවර්ධනය වෙන රටවල් හතරට ඉන්නවා. අපි අහනවා ඒ කොහොමද රටක් සංවර්ධනය වෙන්න නම් மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மையை தொடர்ந்து நாட்டின் சிறைச்சாலை நிர்வாகம் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார். சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதில் ஒன்றில் அண்மைய வாரங்களில் இடம்பெற்ற 2வது பாரிய சிறைச்சாலை அமைதியின்மை இதுவாகும் என்றும் இதனை தனிப்பட்ட சம்பவமாக கருத முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
மீண்டும் ஒரு சிறைச்சாலை அமைதியின்மை, இந்த முறை எத்தனை உயிர்கள் எனவும் அவர் தனது பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களை சிறைச்சாலை அமைப்பில் காணப்படும் ஆழமான கட்டமைப்பு சிக்கல்களை வெளிப்படுத்துவதாகவும், மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் கடும் அழுத்தத்தில் இயங்கும் சிறைச்சாலை முறைமையே இதற்கு காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தனிப்பட்ட ஒன்றல்ல என்றும், நிர்வாக தோல்வி, தலைமைத்துவ பற்றாக்குறை மற்றும் சிறைச்சாலைகளின் மோசமடைந்த நிலைமை ஆகியவை இந்த நெருக்கடியை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு இதுவரை நிரந்தர சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் பாதுகாப்பு படையினரை களமிறக்குவது தற்காலிகமாக நிலைமையை கட்டுப்படுத்த உதவினாலும் பிரச்சினையின் அடிப்படை காரணங்களுக்கு அது தீர்வாக அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் நிலவும் நெரிசல், போதிய வசதியின்மை, சுகாதார சேவைகளின் குறைபாடு மற்றும் மறுவாழ்வு திட்டங்களின் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி என்பது சலுகை அல்ல, ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை உறுதிப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுர 2026 புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர், மாணவர்கள் எந்த பின்னணியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் தரமான கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். பாடசாலை கல்வியை நிறைவு செய்த பின்னர் மாணவர்கள் உயர்கல்வி அல்லது தொழில் பயிற்சியை தொடர்வதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மறைந்த கலவெட்ட ஸ்ரீ ஞானேஸ்வர தேரரின் நினைவாக கங்காராம விகாரையின் பிரதம விகாராதிபதி வணக்கத்திற்குரிய கலாநிதி கிருந்தி அசஜி தேரரின் வழிகாட்டுதலின் கீழ் இயங்கும் கலபொட ஸ்ரீ ஞானேஸ்வரர் தேரர் நினைவு புலமை பரிசில் நிதியத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த 460 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டன. இந்த புலமை பரிசில் திட்டத்தின் மூலம் குறித்த மாணவர்கள் காப்போத உயர்தர கல்வியை நிறைவு செய்யும் வரையில் தொடர்ச்சியான நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. உள்ளூர் உற்பத்தியாளர்களை வலுப்படுத்தி நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நோக்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. உள்ளூர் உற்பத்தியாளர்களை வலுப்படுத்தி நுகர்வோருக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் நோக்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் ஸ்ரீலங்கா சீனி நிறுவனம் மற்றும் லங்கா பிசிசி நிறுவனங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்களின் மூலம் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கூட்டுறவு விற்பனை வலையமைப்பின் ஊடாக நுகர்வோருக்கு தரமான அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவது இலக்காக கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க, ලංකාවේ සමුපකාර ව්‍යාපාරයට ලොකු ඉතිහාසයක් තියෙනවා.
கூட்டுறவு இயக்கத்திற்கு நீண்டதொரு வரலாறு உள்ளது. ஆனால் அரசியல் தலையீடுகளால் காலப்போக்கில் அது செயலற்றதாக மாறியது. இந்த கூட்டுறவு செயல்முறையின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை இவ்வளவுதான் என்று வரையறுக்க முடியாது. குறிப்பாக உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகளை வலுப்படுத்துவதற்கும் நுகர்வோரின் தேவைகளை நிறைவு செய்வதற்கும் தான் 1800களில் உருவான இந்த கூட்டுறவு செயல்முறை இன்று சர்வதேச அளவில் மிகப்பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிடும் நிலைக்கு உயர்ந்துள்ளது. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி வரும் வேளையில் அச்சகங்களுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்காக இலங்கையில் செயல்பட்டு வந்த இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் மூலம் அத்தியாவசிய பொருட்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து கூட்டுறவு வலையமைப்பு வழியாக விநியோகிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நமது நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் சேவைகளையும் மிகவும் குறைந்த விலையில் தரமான பொருட்களை குறைந்த லாப வரம்பில் வழங்குவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. எனவே புதிய தலைமையின் கீழ் இந்நிறுவனம் வலுப்பெற்று வரும் வேளையில் கைத்தொழில் அமைச்சகம் என்ற முறையில் இதன் கீழ் இயங்கும் 2 உற்பத்தி நிறுவனங்களுடன் இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. குறிப்பாக லங்கா சீனி நிறுவனம் மொனராகலை மாவட்டத்தில் மையப்பகுதியில் இலங்கையில் சிவப்பு சீனியை உற்பத்தி செய்யும் நமது ஒரே நிறுவனமாகும். லங்கா சீனி நிறுவனம் மாதத்திற்கு 1000 மெட்ரிக் டன் சீனியை இந்த கூட்டுறவு வலையமைப்பிற்கு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. அதேபோல் மூடப்பட்டிருந்த பிசிசி நிறுவனத்தை கடந்த ஆண்டு வலுப்படுத்தி மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து சந்தை பங்கீட்டை உயர்த்தி பல்வகைப்படுத்தி உற்பத்திகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதன்படி பிசிசி லங்கா நிறுவனம் கூட்டுறவு சம்மேளனத்துடன் இணைந்து மாதத்திற்கு 20,000 லிட்டர் விநியோகம் செய்வதற்கு தயாராக உள்ளது. இலங்கை மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் சேவைகளையும் குறைந்த செலவில் வழங்குவதற்கான ஒரே வழி கூட்டுறவு வலையமைப்பே ஆகும். அதேபோல் கூட்டுறவு வங்கி அமைப்பை பலப்படுத்துவதற்காக நிதி அமைச்சு மற்றும் வணிக அமைச்சுடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் இலங்கையில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் உற்பத்திகளுக்கு குறைந்தபட்ச சுமை மற்றும் லாப வரம்புடன் சந்தைக்கு கொண்டு செல்ல இந்த கூட்டுறவு வலையமைப்பை பலப்படுத்துவது அத்தியாவசியமாகும். அதற்காக கைத்தொழில் அமைச்சு என்ற ரீதியில் நாங்கள் தீவிரமாக தலையிட்டு வருகிறோம். எனவே கைத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள உற்பத்தி நிறுவனங்களின் தயாரிப்புகள் இந்த முறையில் சந்தைக்கும் நுகர்வோருக்கும் இலகுவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டுறவு சம்மேளனத்துக்கும் நமது எரு உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இந்த உடன்படிக்கையை வெற்றிகரமாக முன்னோக்கி செல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். සහ අපේ නිෂ්පාදන ආයතන දෙකටම මේ එකඟතාවය සාර්ථකව ඉදිරියට අරන් යන්න. மலையக மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த டிஜிட்டல் தகவல் சேகரிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் தகவல் சேகரிப்பு தொடர்பான விசேட விழிப்புணர்வு நிகழ்வு பயிற்சியும் கொட்டகலையில் இடம்பெற்றுள்ளது. கொட்டகலையில் அமைந்துள்ள பிரிட்டோ நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு நிறுவனத்தின் உதவி நிறைவேற்று பணிப்பாளர் என் கருணாகரன் தலைமை தாங்கினார். நிகழ்வில் விரிவுரையாளராக கலந்து கொண்ட எஸ் சக்திவேல் டிஜிட்டல் தகவல் சேகரிப்பின் அவசியம், தரவு பதிவேற்ற நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் செயற்பாட்டு அம்சங்கள் குறித்து பங்கேற்பாளர்களுக்கு விளக்கமளித்தார். மாத்தளை பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள காணி உரிமம், வீட்டுரிமம், நிரந்தர முகவரி உள்ளிட்ட மலையக மக்களின் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் முதற்கட்டமாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 10 தோட்ட பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்டு அப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் தகவல்களை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக முறையாக சேகரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி நிகழ்வில் 20 பேர் பங்கேற்று தரவு சேகரிப்பு முறை, டிஜிட்டல் பதிவேற்றம் மற்றும் திட்டத்தின் நோக்கங்கள் தொடர்பாக நடைமுறை பயிற்சி பெற்றனர். மலையக மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான விரிவான தரவுகளை உருவாக்கும் முக்கிய முயற்சியாகவும் இந்த திட்டம் அமைந்துள்ளதுடன் எதிர்காலத்தில் உரிமை சார்ந்த கொள்கை முடிவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த தகவல்கள் பயணியத்துக்கு என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்வில் மீளாய்வு கண்காணிப்பு அதிகாரி, சரண்யா இணைப்பாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி வயவளான் மக்கள் இன்று மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை மீள ஒப்படைக்க கோரி வசாவுலான் மக்களால் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் உள்ள தங்களது காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க கோரி வசாவுலான் மீள குடியேற்ற அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை வசாவுலான் சந்தியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு வலி வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் 36 ஆண்டுகள் கடந்தும் தங்களது சொந்த நிலங்களுக்கு மீள செல்ல முடியாத நிலை தொடர்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் இன்னமும் வாடகை வீடுகளிலும் உறவினர்கள் வீடுகளிலும் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். தங்களது பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவித்து மூழ்குடியேறுவதற்கான உரிமையை வலியுறுத்துமாறும் அரசாங்கத்திடம் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். போராட்டத்தின் நிறைவில் யாழ்ப்பாணம் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மஜகர் ஒன்றில் அப்பகுதியில் பணியில் இருந்த இராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியிலே நாங்கள் வாழ்ந்து வந்த எங்களுடைய வீடுகளும் நாங்கள் உழுது அறுவடை செய்த எங்களுடைய விவசாய நிலங்களும் நாங்கள் கையேந்தி நின்ற ஆலயங்களும் நாங்கள் கல்வி கற்க உதவிய எங்களுடைய பாடசாலைகளும் ஒரே இரவிலே ஆமியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நாங்கள் எல்லோரும் அகதிகளாக பல இடங்களுக்கு திரிந்து அகதிகளாக இப்பொழுதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தென்னிலங்கையிலே ஏராளமான இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுமக்களுடைய தென்னிலங்கையிலே சிங்கள மக்களுடைய காணிகளை அபகரித்தது கட்டப்படவில்லை. அங்கே கட்டுநாயக்கா விமான நிலையம் இருக்கிறது, அங்கே ரத்மநாணிலே விமான நிலையம் இருக்கிறது. விமான ஓடுதளத்துக்கு பக்கத்திலே வீடுகள் இருக்கின்றன. விமான ஓடு நிலையம் ரோட்டாலே போகின்ற பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு பலாலி விமான நிலையத்துக்காக 2000 ஏக்கர்களை சூறையாடி வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இந்த மக்களுடைய இடம் விடுவிக்கப்பட வேண்டும். இங்காலே திரும்பி பார்த்தால் பின்னாலே திரும்பி பார்த்தால் பற்றை காடுகளாகத்தான் இருக்கின்றன. இந்த பற்றை காடுகளை அடைத்து வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் சொல்லுமாக இருந்தால் அது இனவாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. புலம்பெயர்வது என்பதும் இடம்பெயர்வது என்பதும் மிக பெரும் வலி. இந்த மக்கள் வயாவிளான் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் 35 வருடங்களுக்கு மேலாக தங்கள் சொந்த மண்ணை விட்டு வாடகைக்கு அல்லது பிற வீடுகளில் ஒன்று குடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற பொழுது தான் ஏதோ தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வேன் என்கின்ற நம்பிக்கை ஊட்டி வாக்குகளை பெற்று ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு செய்தது அத்தனையுமே நம்பிக்கை துரோகம்தான். கடந்த ஆட்சியாளர்களுக்கும் தங்களுக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்று சொல்லி பல தடவைகள் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். சொந்த காணியிலே இராணுவம் எந்தவித அனுமதியும் இல்லாமல் வைத்தியசாலை ஒன்றை கட்டி வருகின்றது. இது நான் நினைக்கின்றேன் கொரோனா காலத்திலே தான் இந்த வைத்தியசாலை தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் அது ஒரு விளையாட்டு பிஓசி கிளப்பாக இருந்து தான் இராணுவ வைத்தியசாலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த வைத்தியசாலை கட்டுமானங்களை நிறுத்துமாறு கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட கதைத்திருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்களும் கதைத்திருந்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் நிறுத்தப்படவில்லை. இந்த இராணுவம் வைத்தியசாலை என்பது அனுமதியற்ற கட்டிடம். அதாவது இராணுவ வைத்தியசாலை அனுமதியற்ற கட்டிடம். எங்களிடம் எந்த விதமான அனுமதியும் பெறப்படவில்லை. பிரதேச சபையில் கூட அனுமதிகள் பெறப்படவில்லை. ஆகவே அனுமதியற்ற கட்டிடம். இராணுவம் வைத்தியசாலை என்பது சட்டவிரோதமான கட்டிடம். அதனை அகற்றப்பட வேண்டும். எங்களுக்கு காணி திருப்பி வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும். எனக்கு வயது போட்டதோ காலம் இல்லாமல் போச்சு. என்னால் காணி எனக்கு விட்டுத்தர வேணும். அதோட இந்த சொந்தக்காரருக்கும் அதுக்கு காணி இருக்குது. அன்றதான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் குடியிருக்கா இல்லை பிள்ளைகள் வீட்டை அம்மா காணி கேட்டா நிற்கலாம். நாங்கள் எப்படி செய்வோம்? அப்பாவும் இல்லை, அவன் அப்பாவும் இல்லை. நாங்கள் தோட்டம் செய்யலாது. எங்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க. அதுவும் 5 பொம்பளை பிள்ளை. அவ்வளவு காணிகளை வைக்கொண்டு நிற்கலாம். அதில் தொட்டு பார்த்தாரு வீடு பெரிய வீடு ராஜா 9 பேருக்கும் இருக்க வீடு கட்டினேன் நான்.
அந்த பொறுப்பான வீடு 5 பொம்பளை பிள்ளை கட்டினேன் நான். அல்லது அதில் இப்போ எங்களுக்கு இருக்கோம் வீடு இல்லை. எங்களுக்கு அங்கே வீடு இருக்கும். கல்யாணம் கட்டின பிள்ளைகளும் வீடு. பசாவளம் கிராமத்தினுடைய ஒரு கிராமம் இருக்கிற பலாளி தெற்கிலே மக்கள் ஒரு பகுதி குடியேறி இருந்தாலும் அவர்களுடைய பிரதான போக்குவரத்து மார்க்கமாக இருக்கிற இடக்காடு தம்பால ரோட்டு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அந்த விடுவித்தால் தான் மக்கள் தங்களுடைய பிரதான பாதைக்கு வந்து தங்களுடைய போக்குவரத்துகளை மேனிய அரசு நிறுவனங்களுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையும் திறக்கப்படுவதன் மூலம் மக்களுடைய மீள்குடியேற்றம் துரிதப்படுத்தும். அதன் போல மானம்பிர பிள்ளையார் கோயில் அவர்களுடைய பாரம்பரியமான கோயில் இன்றைக்கு கும்பிட செல்கின்ற நிலைமையில் அந்த கோயிலை வழிபட்டு முழுமையாக செய்வதற்காக அந்த இடங்களும் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை விட பாரம்பரியமாக இந்த பிரதேசங்களில் தோலகட்டி நெல்லிக்கிறதன் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தோலகட்டியான பிரதேசமானது இன்றும் அந்த உற்பத்தி பிரதேசம் இராணுவத்தினுடைய வலயங்களாக காணப்படுகின்றது. உடனடியாக அந்த பிரதேசங்கள் எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளையும் ஊக்குவிக்கக்கூடிய இந்த உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் என சொல்லுகின்ற இந்த அரசு இந்த மக்களுடைய காணிகளை இராணுவ தேவைக்காக எந்தவித பயன்பாடும் இல்லாமல் வைத்திருப்பதன் மூலம் இந்த உள்ளூர் உற்பத்திகளை தடுக்கிறது. இந்த நாட்டிலே இராணுவ மயமாக்கத்தை இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்கள் போல் தொடர்ந்து வருகின்றது என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே இந்த மக்களுடைய நிலங்களிலே அவர்களுடைய காணிகளில் விவசாயம் செய்யப்பட்டு ஏதிலிகளாக அகதி முகாம்கள் இடம்பெயர்ந்தோர் முகாம்களிலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த மரக்கறி வகைகள் விற்கப்படுகின்றன. இது என்ன நியாயம்? யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி இன்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்றைய தினம் 7வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தமது வீடுகள் மற்றும் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் வெளிக்கிட்டு 36 வருடங்கள் ஆகின்றது. இப்போது இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஆவல் கொண்டிருக்கின்றோம். புதிய அரசாங்கம் நமக்கு ஒரு மீட்சியை தரும், ஒரு திசை காட்டி ஒரு வழிகாட்டியை தரும் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் எந்தவித பிரயோசனம் இல்லை. 2 வருஷமாச்சு நாங்கள் அவர்களை நம்பி வாக்களித்தோம். ஆனால் எல்லாம் வீணாகி போட்டு போய்விட்டது. தருகிறோம் காத்திருங்கள் சொல்லி இளவு காத்த கிளி போல நாங்கள் ஆகிவிட்டோம். இந்த வெயிலுக்கு 2 சனம் முதியோர்கள் நாம் பாடுவதை கண்டு வந்து அரசாங்கம் இடக்கம் இல்லாத ஒரு அரசாங்கம் மாறிவிட்டது. கணித அரசாங்கம் ஒன்றும் காணியில் பாதையை மட்டும் திறந்து போட்டு இப்போ இந்த அவங்களுக்கு மக்களின் காணிகள் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும் வழங்கப்படும் என்று சொல்லி காலத்தை நேரத்தை போக்காட்டி கொண்டு இருக்கிறோம். செல்வம் கொளித்த இந்த பூமியிலிருந்து 90ஆம் ஆண்டு அடாவடித்தனமாக எங்களை இராணுவம் விமானத்தாலும் கெலியாலும் சுட்டி எங்களை திரட்டினார்கள். நாங்கள் நினைத்தோம் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி வரலாம் என்று. பழமையாக அப்படித்தான் நடந்தது. என்னென்று கேட்டால் முந்தி இந்த காபருக்கும் தொண்டமனாத்து ஆமிக்கும் கட் அவுட் போட்டுத்தான் ஆமி வருவார்கள். அப்போ எங்களோட 3-4 காணிகளுக்குள்ளால தான் ஆமிகள் வேலியை ஒட்டி கொண்டு வருவார்கள். அப்போ நாங்கள் அப்போது செவத்தியாவில் போயிருப்போம். இந்தியாவில் கொஞ்சம் தள்ளி வெள்ளை வாய்க்காலுக்கு போய் இந்த ஆமி போனோடு வருவோம். அப்படித்தான் நாங்கள் இணைத்து நாங்கள் போனோம். திரும்பி வருவோம் என்று நாங்கள் இணைத்து போனோம். இன்றைக்கு 36 வருஷம் இலவு காத்த கிளியாக நாங்கள் காத்து நாங்கள் இப்போது மக்கள் புரட்சியாக படித்து எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தேவை எமது காணி. பொதுவாக நான் பராடி முருகையுமே முந்தி காலத்தில் ஏறக்குறை 70ஆம் ஆண்டு மட்டும் இந்த பராடி முருகைக்குமே நான் பொது விஷயங்கள்ட கூடுதலாக உடைச்சி வருகின்ற முறையில் இந்த பராடி மண்ணிலும் முழுக்க எனக்கு பூரணமான ஒரு பற்றி இருக்குது. அந்த வகையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் இதே முக்கியமென்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்க நான் அதை வற்புறுத்தேன். இந்த போராட்டம் என்பது கொஞ்சம் வலுக்குறைஞ்சிருக்கு. ஏனென்றால் பிறவதிகள் விடுவித்த வழியால் அந்த விடுவித்த பகுதி மக்கள் இங்கே பிரசன்னமாகாதபடியால் இந்த விடுவிக்க மக்கள் மட்டும் இந்த போராட்டம் வலுக்குறைஞ்சிருந்தாலும்
ஆனால் இந்த போராட்டங்கள் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏனென்றால் இந்த காணிகள் போராட்டம் மூலம் தான் விடிக்க முடியுமென்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் கடந்த காலங்களில் அரசாங்க அதிபரோடையோ அல்லது ஆளுநரோடையோ அல்லது மந்திரி சபையில் உள்ளவரோடையோ எல்லாரோடும் பேசி பார்த்தாச்சு, எல்லாரோடும் கடிதங்கள் கொடுத்து காய்ச்சி பார்த்தாச்சு. ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல, எடுக்காம மாட்டார போல தெரியுது. ஆனபடியால் மக்கள்லாம் இதை மீட்கிறக்கனே ஒரு போராட்டம் பண்ணி இடமா வந்திருக்கு. அதுக்கு ஒரு நல்ல அறிகுறியாக இப்போ மயிலிட்டியில் பராடியில் அங்கே வசாலண்டு கட்டுவலாண்டு சொல்லி அந்த போராட்டம் விரிவடைஞ்சு கொண்டு இருக்கு. அப்படியே அந்த விரிவடைஞ்சதும் ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக நீர் ஊடர்த்து செல்லும் வேகம் அதிகரித்துள்ளது. டிட்வாவினால் பெரும் பாதிப்புக்குள்ளான அழகிய மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக நீர் ஊடர்த்து செல்லும் வேகம் அதிகரித்துள்ளது. அத்தியாவசியமற்ற சில செயற்பாடுகளால் ஆற்றின் கரையோர பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையில் இப்பகுதியில் கரையோரங்களில் வாழும் மக்கள் உட்பட பலரும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமையான மழை காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமையான மழை மற்றும் காற்று காரணமாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியின் தலவாக்கலை சென்கலையர் நீர்வீழ்ச்சி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்து சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்று காலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரதேச மக்களின் துரித நடவடிக்கையினால் மரக்கிளைகளை வெட்டி அகற்றப்பட்டு ஒரு வழி போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து தோட்ட நிர்வாகத்தினரும் பிரதேச மக்களும் இணைந்து மரத்தை முழுமையாக வெட்டி அகற்றியதையடுத்து வீதியின் போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டது. இச்சம்பவத்தில் தெய்வாதீனமாக உயிர் சேதங்களோ காயங்களோ ஏற்படவில்லை எனவும் பேருந்தில் சிறியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக ஹட்டன் நுவரெலியா ஹட்டன் கொழும்பு வரையிலான பிரதான வீதிகளில் மண் சரிவு அபாயம் காணப்படுவதாகவும் சாரதிகள் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மலையக பகுதிகளில் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக பாடசாலை விவாத போட்டி வரலாற்றில் இலங்கை மாணவர்கள் புதிய சாதனையொன்றை பதிவு செய்துள்ளனர். கென்யாவின் நைரோபியில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான உலக பாடசாலை விவாத போட்டியில் இலங்கை தேசிய பாடசாலை விவாத அணியானது ஆரம்ப சுற்றில் உலகில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பெற்றுள்ளது. ஜூலை 14 முதல் 24 வரை நடைபெற்ற இந்த போட்டியில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 700க்கும் அதிகமான மாணவர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் நடுவர்கள் பங்கேற்றிருந்தனர். இலங்கை அணி 8 ஆரம்ப சுற்று விவாதங்களில் 7 போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக உலக பாடசாலை விவாத போட்டியில் ஆரம்ப தரவரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இது உலக பாடசாலை விவாத போட்டியில் இலங்கை அணி பெற்றுள்ள மிக சிறந்த பொறுப்பாகும். இதற்கு முன்னர் 2023 ஆண்டு ஆரம்ப சுற்றுகளில் 4வது இடம் பெற்றதே இலங்கையின் சிறந்த சாதனையாக இருந்தது. இந்த போட்டியில் இலங்கை அணி தென்கொரியா, ஹாங்காங், கனடா மற்றும் நியூசிலாந்து உள்ளிட்ட வலுவான விவாத அணிகளுடன் போட்டியிட்டது. விளையாட்டின் சமூக பங்கு, உலக அரசியல், பொருளாதார கொள்கைகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் தங்களது வாதத்திறனை வெளிப்படுத்தியிருந்தனர். இலங்கை அணியின் இந்த வெற்றி சிறிய நாடொன்றாக இருந்தாலும் உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் திறமை நாட்டில் உள்ளதை வெளிப்படுத்துவதாக அணியின் பயிற்றுவிப்பாளர்கள் ஷல்ஹேம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனிநபர் சாதனைகளிலும் இலங்கை மாணவர்கள் சிறந்து விளங்கியுள்ளனர்.
எலிசபெத் மொயிர் பாடசாலையை சேர்ந்த சாவித் விஜயசுந்தர உலகின் 4வது சிறந்த பேச்சாளராகவும் ஆங்கிலம் 2ஆம் மொழியாக கொண்ட மாணவர்களுக்கான பிரிவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார். கொழும்பு சர்வதேச பாடசாலையை சேர்ந்த ருதோஸ் ராம் உலகின் 7வது சிறந்த பேச்சாளராகவும் ரோயல் கல்லூரியை சேர்ந்த அடம் தில்ஸ்லா ஆங்கிலம் 2ஆம் மொழி பிரிவில் 6வது சிறந்த பேச்சாளராகவும் தெரிவாகியுள்ளார். இலங்கை தேசிய அணியில் சவிட் விஜயசுந்தர, ருதேஸ் ராம், அடம் திஷான், ஜி தரணிகன் மற்றும் அபூர்வா ஜனதாசா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இருவருக்கு ஷலேம் சுமந்திரன், சச்சின் திஸ்ரேரா மற்றும் கவிந்திரா சென்னரத்ன ஆகியோர் பயிற்சி வழங்கியிருந்தனர். உலகின் பல நாடுகளில் தேசிய அணிகளுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் நிலையில் இலங்கை அணியில் பயிற்சி பயணம் மற்றும் போட்டி செலவுகள் பெரும்பாலும் விவாதம் கவுன்சில் மற்றும் மாணவர்களின் குடும்பங்களின் பங்களிப்பில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை விவாத பேரவையின் தலைவர் டேனியல் விக்டர் இந்த சாதனை நாட்டின் விவாதத்துறையின் வளர்ச்சியை வெளிப்படுத்துவதாகவும் எதிர்கால மாணவர்களுக்கு இது ஊக்கமளிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாக அபிவிருத்தியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகத்தின் அப்பகுதியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகத்தில் உள்ள 29 எண்ணெய் தாங்கிகளை புனரமைத்தல் மற்றும் புதிய எண்ணெய் குழாய் அமைப்பை நிர்மாணித்தல் ஆகிய பணிகளை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கான முன்மொழிவு கோரிக்கைகள் தயாராக உள்ளதாகவும் கொள்வனவு குழுக்களின் அனுமதி கிடைத்த பின்னர் அவை வெளியிடப்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மருத்துவர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். தற்போது எண்ணெய் தாங்கி வளாகத்தில் உள்ள 2 தாங்கிகளின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதுடன் மேலும் 3 தாங்கிகளின் புனரமைப்புக்கான கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டுள்ளன. திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாகத்தில் மொத்தம் 99 எண்ணெய் தாங்கிகள் உள்ள நிலையில் அவற்றில் 61 தாங்கிகள் இலங்கை இந்திய கூட்டு நிறுவனமான ட்ரெயின்கோ பெட்ரோலியம் டெர்மினல் நிறுவனத்திற்கும் 24 தாங்கிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் சொந்தமானவை என தெரிவிக்கப்படுகின்றது. மீதமுள்ள 14 எண்ணெய் தாங்கிகள் லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு சொந்தமானவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய எண்ணெய் குழாய் அமைப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிர்மாணிக்க உள்ளதுடன் அந்த பணிகளுக்கும் 2 ஆண்டுகளுக்கு நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தலைமையில் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் திருகோணமலை துறைமுகம், எண்ணெய் தாங்கி வளாகம், புதிய குழாய் அமைப்பு மற்றும் சீனக்குடா விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக திறனையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வவுனியாவில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள், புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்கர் கல்வி மற்றும் சமூக அபிவிருத்தி நிதியத்தின் ஏற்பாட்டில் கற்றல் உபகரணங்கள் மற்றும் புலமை பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு இன்று வவுனியா பூந்தோட்டம் நரசிங்கர் ஆலய கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் மூலம்
பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட 150 பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் புலமை பரிசில்களும் வழங்கப்பட்டன. மேலும் தெரிவு செய்யப்பட்ட குறைந்த வருமானம் பெறும் சில குடும்பங்களுக்கு நிதி உதவிகளும் வாழ்வாதார உதவிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. நரசிங்கராலய கல்வி மற்றும் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், பானா சத்தியலிங்கம், மானா ஜெகதீஸ்வர, மேலதிக மாவட்ட செயலாளர் நாவண்ணா கமலதாசன், வவுனியா மாநகர முதல்வர் சோனா காண்டிபென், பிரதேச செயலாளர் ஈனா பிரதாபன், பூந்தோட்டம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்கராலய நிர்வாகத்தினர், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு